அதெல்லாம் வாழைக்கறி கொஞ்சம் நல்லா இருக்கேனுங்கய்யா. டேஸ்ட் நல்லா இருக்கு. அதான் கொத்தமல்லி பொடி இருக்கமல்லவா, வர கொத்தமல்லி அரைச்ச பொடி. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1க்கு 2 கொட்டுறோம். அவ்வளோதான், கொட்டியாச்சு. குடி. சூப்பருங்க மக்களே, வாருங்கள். சுட 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 மிகவும் எளிய முறையில் டக்குன்னு சமைச்ச ஆட்டுக்கறி, வாழைக்கறி. என்னம்மா மிளகே ஆட்டம் நல்லா இருக்குது. பிரம்மாதமாக இருக்குது மக்கள். அவ்வளோதான். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைனு டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இது நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் செஞ்ச கறி வீடியோவில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த கறி ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. என்னப்பா பண்ண போகிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மட்டன் கறியை ரொம்ப சுவையாக ரொம்ப எளிமையாக எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து செய்யறது ட்ரையலாக செய்ய போகிறது இல்லைங்க. ஆல்ரெடி ட்ரையல் பார்த்தாச்சு. நேற்று நான் முகுந்து அப்புறம் நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முகுந்து வீட்டுக்கு போனோமா. முகுந்து அப்புறம் இன்றைக்கி திங்கக்கிழமையில், இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை பேசிட்டு இருக்கிறேன். திங்கக்கிழமை, நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம். அப்புறம் நம்ம முகுந்து நம்ம வீட்டில் தான் இருந்தான். அப்புறம் முகுந்து வீட்டு சாயந்தரம் வீட்டில் வந்து விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் எங்கள் அக்கா வந்து சிக்கன் சமைச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் தவனுக்கு வந்து உடம்புல வந்து அந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கிற காட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறனால அவனுக்கு மட்டும் ஒரு 1/4 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து கொண்டு போய் சும்மா கறி மசாலா மட்டும் போட்டு ஒரு 1க்கு 2 செஞ்ச மக்கள். கடைசியில் சாப்பிட்டு பார்த்தா வேற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் பேசிக்கிட்டா, 1க்கு 2 செஞ்சால் தான் நல்லா இருக்குது, நம்ம பார்த்து செஞ்சால் அந்த சமையல் நல்லா இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்த குடும்பத்தில் எல்லாருமே. அப்புறம் டக்குனு எனக்கு ஐடியா தோணுச்சு, சரி இதையே நம்ம மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது, இன்றைக்கி செஞ்சு பார்ப்போம். செஞ்சு பார்த்து இன்றைக்கி வந்து இது 1/4 கிலோ செஞ்சோம். இன்றைக்கி வந்து 1 கிலோ செய்ய போகிறோம். 1 கிலோ செஞ்சு அது எப்படி டேஸ்ட்டாக வருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்கள், போயிட்டு கறி எடுத்துகிட்டு வரலாம். செஞ்ச மாதிரி மாச்சு, சாப்பிட்ட மாதிரி மாச்சு. சரி, ஓகே மக்களே, வாங்க போகலாம். வாங்க மக்களே, கிளம்பியாச்சு கறி எடுக்கிறதுக்கு. வாங்க போயிட்டு கறி எடுத்து வந்துடுவோம். மக்கள்ஸ், கறிக்கடைக்கு வந்தாச்சு. என்னுடைய வாழ்க்கையிலேயே கறிக்கடையில் பில்லு போட்டு கறி வெட்டினது இங்கே தான். அது எங்கள் ஊர் எலுமாத்தூரில். இங்கே பாருங்க மக்கள்ஸ், 760 ரூபாய்க்கு பில்லெல்லாம் போட்டு தர்றாரு ஐயா. அது ஊர் பேர் ஊரெல்லாம் போட்டு மொபைல் நம்பர், ஐயோ மொபைல் நம்பர் வேறு, பர்சனல் நம்பர் வேறு அதில் இருந்துச்சு மக்கள்ஸ். என்னுடைய லைஃப்லேயே கறிக்கடையில் பில்லு வாங்கி கறி வெட்டினது இன்றைக்கி தான் மக்கள்ஸ். அது எங்கள் ஊரில். ஒரு பெங்களூரு, சென்னை அப்படின்னா கூட சரி ஓகே சிட்டி அப்படிங்களா, கிட்டத்தட்ட எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுனு தான். சரிங்களா? கிராமம் டவுனு தான். இங்கே பில்லு போட்டு கறி வெட்டுறோம். வேறு லெவல். சூப்பருங்க. இங்கே பாருங்க மக்கள்ஸ், வாழைக்கறியாக இருக்கும். வாழைக்கறியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கறி சேர்த்து பிடிக்குங்க. காலையில் நேரமே ஃப்ரெஷ் கறியாக வந்து வெட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும், கறி சேர்த்து வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா கறி கொஞ்சம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நம்மளுக்கு அப்சல்யூட்லி வந்து பார்த்தீங்கன்னா கறியினுடைய வெயிட் மட்டும்தான் இடத்தராசில் நிற்கும். அதெல்லாம் வாழைக்கறி கொஞ்சம் நல்லா இருக்கேனுங்கய்யா. டேஸ்ட் நல்லா இருக்கு. அதான் நேற்று மக்கள் சாயந்தரம் நாங்கள் எடுத்து வணக்கிறத சொன்னாலும் 1/4 கிலோ. அது வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கறி தான். வாழைக்கறி நல்லா டேஸ்ட் ஜம்முன்னு இருக்குதுங்க. மக்கள்ஸ், இன்னும் 2 இயர்ஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஃபுல்லாக வந்து ஏசி போடுறாரு நம்ம மக்கள்ஸ். அதான் அவர் தான் சொன்னார், அங்கே பில்லு கொடுத்தாரு, அவர் தான் சொன்னார் உள்ள ஏசி இன்னும் 2 வருஷத்தில் ஏசி போடுறதா தான் என்னோட ஐடியா. நம்ம ஏரியாவில் யாரும் பண்ணாத பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது தாங்க வந்து ஒரு ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறாங்கல்ல, ஒரு தொழில் என்னமோ சொல்லுவாங்களே தமிழில், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேறு லெவல். எனக்கே ஒரு செம்ம இன்ஸ்பைராக இருக்குது. செம்மங்க. சரி வாங்க மக்கள்ஸ், போயிட்டு ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, தேவையான பொருட்கள் ரொம்ப எளிமையாக சமைக்க போகிறா. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க மக்கள்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கறி செய்கிறதுக்கு தரமான வாழைக்கறி ஆட்டுக்கறி இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறக்காட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணல, பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறா. கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு. சரிங்களா? ரெண்டுமே கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறான். அதுக்கப்புறம் அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி தலை. நேற்று கொத்தமல்லி தலை யூஸ் பண்ணல, இன்றைக்கி கொத்தமல்லி தலை மட்டும் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி பொடி. சரிங்களா? கொத்தமல்லி பொடி, மிளகாய் ஒரு 4 மிளகாய், கறி மசாலா தூள், கறிவேப்பிலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய். சரிங்களா? இந்த பாருங்க, எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் இருக்குது, போதுங்க. இவ்வளோ தாங்க மேட்ரு. இதை வச்சு தரமான ஆட்டுக்கறி வேறு லெவலில் செஞ்சிடலாம். ஓகேங்களா? என்ன ஆட்டுக்கறி திங்கலாமா? ஜாலி தான். மக்கள்ஸ், வெளியே சமையல் பண்ணலாம்னு பார்த்தா ரொம்ப காற்றடிச்சுது. அடுப்பு பெரியம்மா நின்றுச்சு, அதனால் உள்ளே கொண்டாந்து வச்சுட்டா. பல்லவி, எண்ணெய் ஊற்றிடலாமா? அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எளிமையான மட்டன் கறி செய்வதற்கு முதலில் எண்ணெயை ஊற்ற வேண்டும். போதுமான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. ரொம்ப அதிகமெல்லாம் இல்லை, போதும். சரிங்களா? இந்த எண்ணெயை போதுமான அளவு.
பல்லவி அடுத்தது வெங்காயமா? ஓகே போடலாம் பல்லவி. மக்களே அடுத்தது எண்ணெய் சூடான பிறகு பெரிய வெங்காயம். எளிமையான சிக்கன் என்பதால் பெரிய வெங்காயம் சரிங்களா. அதுக்கடுத்து மிளகாயும் போட்டாச்சு, வர மிளகாயும் போட்டாச்சு. ஒரு 3 மிளகாய் போட்டுருக்குறோம். 3 4 ஓகே ஓகே 4 மிளகாய் போட்டு உள்ளோம் மக்களே. பல்லவி நேற்று வெங்காயம் நல்லா வணங்கல தானே? இல்லை சரி இன்றைக்கி அதே மாதிரி செய்யலாம். போட்டுரு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கலைங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு மட்டும் தான் சேர்த்தோம், இஞ்சி சேர்க்கலை. இன்றைக்கி வந்து அடிஷனலாக கொஞ்சமாக இஞ்சி மட்டும் சேர்த்துருக்குறோம் சரிங்களா. 1க்கு 2 சமையல் பாருங்க, 1க்கு 2 செய்கிறோம். பார்த்து செய்யாத, கடமைக்கேன்னு செய்ய, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம் மக்கள், என்றைக்குமே பார்த்து செஞ்சால் அந்த அளவுக்கு ருசியாக வரதில்லை. சும்மா ஒரு இதாக செஞ்சோம்னு இங்கே வேறு லெவல். நேற்று ருசி இன்னும் நாக்கள் நடனமாடுதுங்க. அந்த ஆட்டுக்கறி காக்கலாவாக எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்படின்னு தெரிஞ்சுருந்தா நேற்று 1 கிலோ எடுத்துருக்கா. சரி விடுங்க. அடுத்தது கருவேப்பிலை தலையா. அடுத்ததாக கறிவேப்பிலை இலைகளை உள்ளே போட்டாச்சு. சூப்பர், நிறையா போட்டாச்சுங்க. நம்மளுக்கு கறிவேப்பிலை மாதிரி இருக்கிறதுனால விட்டு நிறைய போட்டுட்ருக்குறோம். கறிவேப்பிலை குழம்புலையெல்லாம். அடுத்ததாக மக்களே இதுதான் மெயின். பல்லவே ஆட்டுக்கறி இறக்கிடலாமா? இறக்கி விட போட்டு 1க்கு 2 கொட்டு. அது 1க்கு 2 தான் கொட்டணும். பார்த்து கொட்டா. அப்படியே கபக்குன்னு கட்டிவிடு. எஸ் அவ்வளோதான் மக்கள். இன்னும் கொஞ்சம் தீ அதிகம் வச்சிருமா? தாண்டில் அடிக்குதா? மக்களே ஐ எம் வெரி சாரி. எல்லாத்தையும் சொல்லி மஞ்சப்பொடி ஒன்றை மட்டும் சொல்லலை. போடு வல்லவி. உப்பு சொல்லலாம். அப்புறம் உப்பு சேர்க்கறங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் மஞ்சப்பொடி நேற்று சேர்த்தமுங்க. போதும்ப்பா, பக்கா கிளறி விடுப்பா. மஞ்சப்பொடி போட்டுவிட்டு அப்படி இது என்ன பண்ணுறோம்னா மக்கள், எண்ணெயில் நல்லா ஒரு வணக்கிறோம். ஒரு 1/4 வேக்காட்டுக்கு. அப்படி அப்போ அந்த ஆட்டுக்கறி வாசம் தான் மக்கள். அந்த எண்ணெயில் வணங்கும் போது அந்த ஸ்மெல் வருது பாருங்கள். ஆட்டுக்கறியினுடைய அந்த பச்சை ஸ்மெல்லு வேறு மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்க மக்களே, கொத்தமல்லி பொடி இருக்கும் அல்லவா, வர கொத்தமல்லி அரைச்ச பொடி. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1க்கு 2 கொட்டுறோம். அவ்வளோதான், கொட்டியாச்சு. சூப்பர், கிளறி விடுமா. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கறி மசாலா தூள் போடலாம்ப்பா. போட்டுவிடு. இன்னும் கொஞ்சம் போடு. இன்னும் கொஞ்சம் போடலாம் பல்லவி. போதுமாம்மா? போதும். கிளறி விடு. அடி பிடிக்குதா மக்கள்? ஸ்லைட்டாக அடி பிடிக்குதுங்க. அந்த காரணத்தினால அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டோம். உள்ள கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறோம். ஓகேங்களா. 1க்கு 2 ஆண்டுலாம் நிறைய தள்ளி போட்டுறாத. ஃபஸ்ட்டு கம்மியாக போடு. போட்டுவிடு. போடு. தக்காளியே இல்லாத ஆட்டுக்கறி சமையல் மக்களே சரிங்களா. எந்த ஒரு மிளகுச்சாந்தும் இல்லாத 1க்கு 2 ஆட்டுக்கறி சமையல். எளிமையான முறையில், மிகவும் எளிமையான முறையில், மிகவும் ருசியான ஆட்டுக்கறி சமையல். பல்லவே தண்ணி ஊற்றிடலாமா? ஓகே ரைட். பானை தண்ணி மக்கள் ஊற்றலாம். ஊற்றிடுவோம்ல. சூப்பர். ஒரு குத்து மதிப்பாக ஊற்று, ஒரு அளவு இல்லாமல். அப்படி இன்னும் கொஞ்சம் ஊற்றுமா? பத்தாதுமா. ஊற்று இன்னும் கொஞ்சம் ஊற்றிடாது. சொல்கிறேன், நான் சொல்கிறேன். நீ ஊற்று. அது கொதிச்சு வேகும்போது அதை பார்த்தா சரியாக வேகும். ஓகே. சூப்பருங்க மக்களே, கொதிச்சா ரெடி. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தீயை அதிகம் பண்ணி வைக்கிறோம். அப்போ தான் சீக்கிரம் கொதி வரும் சரிங்களா. ரைட். படன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அடாடாடாடாடா, பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது ஐயா. நேற்று நான் அடுப்புக்கிட்ட உட்காரல. இன்றைக்கி அதே மாதிரி நான் வந்து அடுப்புக்கிட்ட உட்காரல, இங்கே வெளியே வந்துட்டேன் சரிங்களா. நேற்று வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு நான் வாட்டுக்கு வெளியே வந்து பங்குது கூட ஜாலி விளையாடிட்டு இருந்தேன். அது வாட்டு கறி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கண்டுக்கூடாது. அந்த வாசத்துலேயும் நம்ம இருக்கூட எட்ட வந்துடணும். எனக்கு அதே மாதிரி வேணும் மக்கள். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. மிகவும் எளிய முறையில் தரமான ஆட்டுக்கறி குழம்பு. குடி. போதும்டா. சோச்சியோட சாப்பிடல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. மாவு பார்த்து செய்யாத. நீ பார்த்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. 1க்கு 2 செய்யணும். அப்பதான் நல்லா இருக்கு. மக்கள் 1க்கு 2 டைம் ஆயிடுச்சு. இத்தனை மணி நேரம் கணக்காக சொல்ல மாட்டேன். அது ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுமா? ஏன்னா அப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாமே 1க்கு 2.
வாவ், தரமாக ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, வலிய தண்ணி ஊற்றி வச்சோம். 1க்கு 2 ஆட்டுக்கறி குழம்பு மிகவும் ருசியாக மிகவும் எளிமையான முறையில் தயாரித்து உள்ளோம். முழு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மலவே, அடுத்தது கொத்தமல்லி தழை போட்டுடலாமா? ஓகே, போடு போடே 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 தகிட. நேற்று கொத்தமல்லி தழை ஓடல, இன்னைக்கு அடிஷனலாக கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் மக்கள்ஸ். சூப்பர் 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 சூப்பர். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாமா? ஆப்பதான் பண்ணேன். ஆப்பன் அப்படி வருமா மக்கள்ஸ்? எல்லாரும் இலையில சாப்பிட்லாம்னு நினச்சோம். ஆனால் காற்று ரொம்ப அடிக்கிறதுனால நான் மட்டும் இலையில சாப்பிட போகிறேன், மற்றவங்களாம் வட்டால சாப்பிட போகிறாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. முதல்ல தண்ணி நல்லா அழகாக இங்கே வருங்க, அப்படியே ஜம்னு தண்ணி தெளிச்சுட்டு அவ்வளவே சாப்பாடு வரலாம். ஓப்பன் கரோ. சூப்பருங்க. அவளை உடச்சு சொல்லலாமா? போதுப்பா. அருமை. அடுத்ததாக 1க்கு 2 ஆட்டுக்கறி. ஆனால் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குதுல்ல, ஒரு இது இல்லாமல் பார்த்தா அப்படியே ஒரு கடமைக்கேன்னு செஞ்ச மாதிரி தான் அவன் கழிச்சு இருக்குது. பரவாயில்லைங்க, அவுட்புட்டு நம்ம நினச்ச மாதிரியே வந்திருக்குது. எடுத்து வைமா. அப்படி மக்களே வாங்க, தரமான வாடக்கறி ஆட்டுக்குழம்பு 1க்கு 2 ஆட்டுக்கறி. இதோட 100 டைம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க அப்புறம். ஊற்றிடுமா. சூப்பர். போதுமா உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஓகே மக்கள், இங்கே வாருங்கள். எனக்கு தான் ஃபஸ்ட்டு இலையில வச்சாங்க, ஆனால் எல்லோரும் ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரு. அப்பா எப்படிப்பா இருக்குது? பிரமாதமாக இருக்குது. வாடக்கறி எப்படி இருக்குது? வாடக்கறி தான் இருக்குது. தவணை எப்படி இருக்குது? நாட்டுக்கோழி நல்லா இருக்குதா? பல்லவே சாப்பிட்டியா? சூப்பராக இருக்குதா? அப்படி எடுத்து சாப்பிட, 2 பீஸ் சாப்பிடுங்க. மீடியாக்காகனாலும் சாப்பிடுங்க பிள்ளைங்களா. ஓகேங்க, சூப்பருங்க. அப்படியே பாருங்கள், நம்ம வீட்டு வாசலில் ஆடு மாடுகளோடு சேர்ந்து வேப்ப மரத்துக்கு அடியில், சரிங்களா, ஜாலியாக எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. தவனுக்குட்டியே சாப்பிடு. நல்லா இருக்குதா? என்னம்மா? மிளகே ஆட்டம் நல்லா இருக்குது. கார உப்பு எல்லாம் கேட்டால் இருக்குதா? சூப்பர், அருமை. சூப்பருங்க மக்களே, வாருங்கள். சுட மிகவும் எளிய முறையில் டக்குன்னு சமைச்ச ஆட்டுக்கறி, வாடக்கறி. சரிங்களா? இங்கே பாருங்க, வேக்காடெல்லாம் சூப்பருங்க. சரிங்களா? அருமையாக வந்துருச்சு. வாடக்கறினா கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்க, கொழுப்பு எல்லாமே இருக்குதுங்க. பாருங்க, இது என்னமோ இருக்குது, இங்கே என்னமோ இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு பைட் எடுத்து, எல்லாம் சேர்ந்து ஒரு பைட் வச்சு அடிக்கலாமா? ஓகே மக்கள், வாருங்கள். பிரம்மாதமாக இருக்குது மக்கள். அவ்வளோடா, இன்னும் எப்பவுமே ஆட்டுக்கறி மக்கள் கால் நேரம் போயிடக்கூடாது. சாயந்தரம் நேரம் தான் மக்கள் போய் எடுக்கணும். அப்போ வாடக்கறி தாயா. ஏமா அதுக்கு கிடா வெட்டினா வாடக்கறி சிங்கிறதுங்க தாய்க்குடா. ஆகுங்களா? கொஞ்சம் சவுக்குன்னு தான் இருக்கும். டேஸ்ட்டு சொல்லவா வேணும். ஒரு பிசைஞ்ச மக்கள். கொழுப்பு இருக்கு இல்லைங்க, கொழுப்பு தூக்கி உள்ளே போட்டு ஒரு பைட் அடிக்கலாங்களா? அடுத்ததாக சாப்பாடு வித்து கறிங்க. கண்டிப்பாக நாங்கள் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஆனால் காலையில் வந்து நேரமே எடுத்துடாதீங்க, ஈவினிங் டைம், ஈவினிங்க்கு மேலே இப்போ எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையாலுமே சொல்கிறேங்க, கண்டிப்பாக நல்லா சாப்பிடக்கூடிய ஆளெல்லாம் இந்த மாதிரி டேஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு கிலோ கறி அசட்டை தின்னு விடுவாங்க. ஏமா
அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்கள். செம்ம ஜாலியாக இருக்குது மக்கள். இந்த மாதிரி ஃபேமிலியோட நல்லா ஜில்லு காற்று அடிக்கிறதுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்குமே வேற மாதிரி. குடுமா அப்படி மக்கள். என்னதான் நம்ம இலையில போட்டு சாப்பிட்டாலும் இந்த சட்டியில் சோத்தை போட்டு பெரட்டி இந்த உருண்டை சோறுங்கிற சுகமே தனி. வேற மாதிரி இருக்குங்க. டாக்டர் மாமா பேசுறானா? பேசு பேச பேசு சாமி. மக்கள்ஸ் சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, சதையெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் சப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன். கடைசியாக போனால் கறி டேஸ்ட் இருக்குது. ஆனால் நேற்று எடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்தூரில் எடுத்தவங்க. அங்கே வந்து தவனுக்கு ஒரு 1/4 கிலோன்னு சொன்னங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சதையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நல்லா இந்த டேஸ்ட்லாம் செம்ம தான். ஆனால் என்னென்னா கொஞ்சம் சவ்வு இருக்குமில்லங்க, சவ்வு கொஞ்சம் சேர்த்து போட்டாருன்னு வைங்களேன். அது நல்லா தான் இருந்துச்சு. இல்லை எல்லாமே கொஞ்சம் சாதம் அதிகமாக தான் நல்லா இருந்திருக்கு. நான் போனப்போ வந்து கறி முடிகிற தருவாயில் இருந்தது. அதனால் வந்து அதை அப்படியே நம்மளுக்கு வெட்டி போட்டார். பட் டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு மக்கள். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதை டேஸ்ட் வைஸ்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன எங்களுக்கு நாங்கள் எடுத்த கறியில் கொஞ்சம் சவ்வு அதிகமாக போச்சு. சரி ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த நல்ல விடைப்பல் சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் கேசவனடா செய்யும். இப்போ ஏற்பட்ட அருமைய ரெசிபி யாருனால வச்சு எங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா தவன்குட்டினால தான். தவன் கறி எடுத்துக்கிட்டு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா சூப்பருங்க. சாட்டிஸ்ஃபைட், நல்லா வேணும் சாப்பிட்டாச்சு. டாட்டா சொல்லிடு. டாட்டா மக்கள்ஸ்.